அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகுது. மத்திய பாஜகவுடைய தலைவர் நிதின் நவீன் அவர்கள் இன்னும் கூடிய ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக, குறிப்பாக ஜூன் 15 பிறகு அண்ணாமலை அவர்கள் ஆகலாம், பதவி கிடைக்கும். அமித்ஷா ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பல கூட்டங்களில் அவர் முதுகில் தட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்த பொழுது எவ்வளவு கர ஒலி வந்தது, கைத்தட்டல் வந்தது என்பதை பிரதமரும் அமித்ஷாவும் பார்த்திருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறையில இருந்து 2 சம்மன்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கு. குறிப்பா 5 வரப்போகுது மொத்தம். இப்பதான் 2 வந்து 3 பாக்கி இருக்குது. அந்த திமுக காரர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் பழனிவேல் தியாகராஜனும் தமிழ்நாட்டினுடைய கஜானா பிரதமர் சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தை உங்க மாப்பிள்ளை சன்னின்லாவை பத்தி சொல்லியிருக்காரு. 13 லட்சம் கோடி அணிச்ச 10 வருஷத்துல சொல்லியிருக்காரு. இது 2 ஒன்னா இருந்தாங்க. இப்ப விஜய் அதை கொண்டுருவாரு. உள்ள கொண்டுட்டாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக, சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக விஜயனுடைய அனுமதியின் கூறு சிபிஐக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுவார். ஓரிரு நாட்களில் நாங்க சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுத்துட்டோம். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களையும் ராஜ கண்ணப்பனையும் வாங்க வாங்கன்னு தோல் மேல கை போட்டு ஆய்ச்சி போவாங்க. கைது செய்வதற்கான ஆயத்தங்கள் கண்டிப்பாக நடக்கும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு வென்றார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நீங்களுமே தமிழக அரசியல ரொம்ப உற்று பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அமைச்சரவையில திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்னைக்கு விஜய் கூட அமைச்சரவையில பங்கேற்று இருக்காங்க. முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? இரண்டாவதா, விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அவருடைய பதவி ஏற்பிற்கு பின்னாடி முதல் டெல்லி பயணம் அப்படிங்கிறது ரொம்ப உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ என்னவெல்லாம் நடக்க போகுது, டெல்லியில யாரெல்லாம் சந்திக்க போறாரு, உங்களுடைய பார்வையில என்னெல்லாம் நடக்க போகுது, யாரெல்லாம் சந்திக்க போகிறாரு? சோனியா காந்தியை சந்திக்கிறவர்களெல்லாம் நியூஸ் பார்த்தோம். என்னெல்லாம் நடக்க இருக்கு சார்? தமிழக முதலமைச்சர் முதன்முறையாக பிரதமரை சந்திக்க இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை நான் கேள்விப்படுறேன். காரணம் என்னென்றால் 22ஆம் தேதி பாக்குறதா இருந்தது. பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்தார், ஃபாரின் டூர்ல இருந்து. அதை தவிர அமெரிக்காவுடைய அயல்வளத்துறை அமைச்சர் டெல்லியில் 3 நாட்கள் இருப்பதனால் குவாட் என்று சொல்லக்கூடிய மீட்டிங் நடப்பதனால் அது போட்டு தள்ளி போட்டிருக்காங்க. 1 2 விஜய் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து முதல் முறையாக வருவதனால் 20 நாள் தன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஆளுமையை கண்டிப்பாக அவர் உணர்ந்திருப்பார். அதனுடைய பின்னணியில் டெல்லியில் வரும்பொழுது பிரதமரை சந்தித்தவுடன் விஜய் முதலமைச்சருடைய மன எண்ண அலைகள் மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சட்ட ரீதியாக இதெல்லாம். அதை தவிர பிரதமர் செயலகத்தில் இருந்து நான் கேள்விப்படுவதெல்லாம் தமிழகத்திற்கு அதிக நிதி உதவி தருகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியை பிரதமர் தர இருக்கிறார். ஏற்கனவே நம்ம டிஃபென்ஸ் காரிடார்ஸ் கொடுத்திருக்கோம். 15 லட்சம் கோடி 5 வருஷத்து வருதா இருந்தது. நாங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் சென்னைக்கும் தான் தமிழகத்துக்கும் கொடுத்தோம். கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் காரிடார் பண்ணிட்டாங்க. அதை திமுக அரசு முன்னணி எடுத்துட்டு போகல. உத்தரப்பிரதேசத்துல பண்ணிச்சு. யோகி ஆதித்யநாத் பண்ணார். ராஜ்நாத் சிங் அந்த ஊர்ல மினிஸ்டரா இருக்கிறதுனால அங்க பண்ணாரு. அங்க ஆபரேட்டர் சிந்து வரும்போது பிரம்மோஸ் என்ற ஒரு ஆத்ம நிர்பார் பாரத், இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை அங்க உதவிக்கு வந்து, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏன் பண்ணலன்னு மெயினா சொல்ல போறாரு பிரைம் மினிஸ்டர் விஜய் கிட்ட. திமுக அரசு ஒதுக்கியது, தாங்கள் அதை முன்னிறுத்தி நடத்தவும், தாங்கள் அதனால வேலை வாய்ப்பு உருவாகும், தங்களுக்கு எதுவானா இருந்தாலும் நாங்கள் செய்ய தயார். எப்படி நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் ஃபர்ஸ்ட் என்று சொல்லுகிறாரோ அதே மாதிரி விஜய் தமிழகம் ஃபர்ஸ்ட் என்று சொல்வதனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ண அலைகள் ஒற்று போகும். திங்கிங் ப்ராசஸ் ஒன்னாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதமர் அலுவலகமும் மிக மிக ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் செயலகத்திலேயே தமிழ்நாடு டிவிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தமிழ்நாடு டிவிஷனில் இருந்து ஒரு குறிப்பு வர இருக்கிறது பிரதமருக்கு. இத்தனை விஷயங்கள்லாம் பேச வேண்டும் என்று. அதன் மூலமாக பிரதமர் சந்திக்க இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னதாக அந்த அதிகாரி பிரதமருடன் ஒரு பிரீஃபிங் கொடுப்பார். இதெல்லாம் பாக்கி இருக்கு, இதெல்லாம் பாக்கி இருக்குன்னு. மீதெல்லாம் அரசியல் ரீதியாக அவர் என்ன செய்ய போறான்னு தெரியாது. பொருளாதார ரீதியாக ஒரு நிலைப்பாடு வரும். கண்டிப்பாக தமிழகத்திற்கு அதிகமான வாக்குறுதியை தர இருக்கிறார். காரணம் என்ன என்று கேட்டால், துவாரகை செல்வன், தமிழகத்தில்
12-13 தேதி வாக்குல தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் கூட இருக்கிறது பட்ஜெட் தொடருக்கு. அதற்கு முன்னதாக முதலமைச்சர் விஜய் சொன்ன மாதிரி வெள்ளை அறிக்கை தர இருக்கிறேன் என்று சொன்னார் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை பற்றி. அந்த திமுக காரர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலினும் தங்கம் தென்னரசும் பழனிவேல் தியாகராஜனும் தமிழ்நாட்டினுடைய கஜானா, தமிழ்நாட்டுடைய ஒரு நக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பைசா வைக்கிறது அதெல்லாம் திருப்பி அடியப்படுற பாரத பட்டாலும் சின்ன ஆரம்பிக்கணும் விஜய்க்கு. அந்த ஒரு உத்தரவாதத்தை பிரதமர் தருவார். தனக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவி வேணும், தமிழ்நாட்டை முன்னிலை மாநிலமாக்க வேண்டும், திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கத்தை ஒழித்த விஜய் அவர்களுக்கு பிரதமர் நன்றாக வரவேற்பு கொடுப்பார். இது அரசியல் ரீதியாக பொருளாதாரத்தை சொல்லியாச்சு. பதவியேற்றவுடன் ராகுல் காந்தியை அருகே வைத்துக் கொண்டு விஜய் அவர்கள் கூறிய ஒரு உரையை தங்களுடைய நினைவுக்கு கொண்டு ஆசைப்படுகிறேன். நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னார் சீஃப் மினிஸ்டர் விஜய். அது தவிர மன்னர் ஆட்சியை பத்தி பேசினார். இந்த ரெண்டுத்துக்கு நான் வரேன். அது ரெண்டும் பிரதமருடைய மீட்டிங்க்கு சம்பந்தப்பட்டதுனால நான் சொல்றேன். டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன கேட்டு, நாங்க உங்களோட இருக்கேன், உங்களுடைய மந்திரி சபையில காங்கிரஸுடைய தயவை கேட்டுட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் மத்திய அரசை விரோதித்துக் கொள்ள மாட்டேன் திமுக மாதிரி என்று ஒரு உறவு கரம் நீட்டுவேன். பாருங்க துவாரகை செல்வன், ஒரு இடத்தை பாத்தீங்கன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு நான் இந்த ரெண்டு திராவிட கழகங்கள் திமுக தான் முதல்ல சொல்லிச்சு. அந்த நிலையை மாற்றினார் விஜய். மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்று மாற்றினார். அதே முதலமைச்சராக விஜய் வரும்பொழுது அதை பிரதமர் அவரும் கூட்டணி தான் தலைமை தாங்குறாரு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உறவுடன் அவரும் அதை வரவேற்பார். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் விஜய் ஒருவரால் தான் முடியும். திமுக அதை மோசடி செய்தது. எப்படி விஜய் சொன்னாரோ 30% டாக்ஸ் எல்லாம் இவங்க சாப்பிட்டு போட்டாங்க, டிஎம்கே டாக்ஸ் இருக்குன்னு சொன்னார் பொதுக்கூட்டத்துக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விஜய் தேர்தல் பிரச்சாரம் அதே மாதிரி பிரதமர் சொல்லியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தை உங்க மாப்பிள்ளை சன்னின்லாவை பத்தி சொல்லியிருக்காரு. நான் 13 லட்சம் கோடி அனுப்பிச்ச 10 வருஷத்துல சொல்லியிருக்காரு. இது ரெண்டு ஒன்னா இருக்கனால ஒரு மீட்டிங் பாயிண்ட் பிரதமர் சொல்லுவாரு. அதை தவிர பிரதமரை தவிர நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரையும் அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கையும் அனைத்து மந்திரிகளை பேச இருக்கிறார், இன்க்ளூடிங் தர்மேந்திர பிரதான் ஃபார் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா பத்தி பேச இருக்கிறார். விஜய் அவர்களுடைய அணுகுமுறைகள் எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்காருங்க துவாரகை. பல பிரதமர்கள் எல்லாம் நான் பழகி இருப்பதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். பல முதலமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தை நான் குறைஞ்ச 45 ஆண்டுகள் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய பிளட்ல ஒவ்வொரு ரத்தமும் அரசியல் பேசும். நான் ஒரு அரசியல் பேச வரப்போறேன் உங்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து தங்களுடைய இன்னல்கள் என்னென்ன இருக்கிறது என்று தனிப்பட்ட முறையில் சொல்லுங்கள், நான் அதை சரிபார்த்து தருகிறேன் என்ற உத்தரவாதத்தையும் பிரதமர் தருவார். டிரான்ஸ்பரண்டா இருக்கேன்னு சொன்னார். தவிர சீஃப் மினிஸ்டர் நான் பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசுவேன்னு சொன்னார். அதை தவிர இன்னொரு மன்னர் ஆட்சி பத்தி சொன்னார். உதயநிதி மந்தில் வைத்துக் கொண்டு பேசினார் விஜய் முதலமைச்சர். ஆனால் அது மன்னர் ஆட்சி என்றால் அது ராகுல் காந்தியும் குறிக்கும் என்று அவருக்கு தெரியாமல் சொல்லிவிட்டார். இனி அது மாதிரிலாம் அவர் சென்டருக்கு வரும்போது மிக துல்லியமாக பேசுவார். அதனால்தான் பல அதிகாரிகளிடையும் பல தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்களை எல்லாம் இந்த குண்டையை பார்த்திருக்காரு, சீமென்ஸ் பார்த்தாரு. அப்புறம் அங்க கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. இதெல்லாம் வச்சு தமிழ்நாட்டின் நிதி நிலையை புரிந்து கொண்டு பிரதமரிடம் பேசும்போது தமிழகத்திற்கு நல்லதே நடக்கும், வெற்றி கிடைக்கும் என்ற ரீதியில் தான் வராரு. ஓகே, இது எல்லாமே அரசாங்க ரீதியாக பார்க்கக்கூடிய ஆட்கள், அரசாங்க ரீதியாக அணுகக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸை சார்ந்த சோனியா காந்தி அவர்களா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, இந்த மாதிரியான நபர்களை அரசியல் ரீதியாக சந்திக்கவிருப்பதாகலாம் செய்திகள் வர்றதை பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில இதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கிறது. 2029 தேர்தலை பற்றி பேசுவார்கள். காங்கிரசுக்கு அதிகமான வர வேண்டும் என்று. காங்கிரசுக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. தென்னிந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி பெறுவதனால் ஒருவேளை 2029 காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், நரேந்திர மோடி வீழ்த்தப்படார், காங்கிரஸ் வந்தாலும் வரலாம் என்ற ஒரு யோசனை இருந்தாலும் 20 சீட்டு கேட்பாங்க.
இப்ப விஜயனுடைய அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா சோனியா காந்தியை பார்த்து நன்றி தெரிவிப்பார், ஒன்னும் கமிட் பண்ணிக்க மாட்டார். விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டீப் மைண்டட் பர்சன் தான் நான் கணிக்கிறேன். ஏன்னா நான் பல பிரதமருடன் பழகியதுனால டிவி நரசிம்மராவ் மாதிரி இருக்காங்க நம்ம விஜய். அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரி இருக்காரு, சைலண்டா இருக்காரு, பேசுறது. மன்மோகன் சிங் மாதிரி இருக்காரு. மன்மோகன் சிங் மாதிரி ஊழல் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நரேந்திர மோடி மாதிரி அவர் வர வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால் அகில இந்திய அளவில் பார்த்தீங்களானால் முதல் முறையாக வெற்றி பெற்று வந்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆயிடக்கூடாது, அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தமிழக அரசியல்ல பாஜகவிற்கான இடம் என்ன இருக்கு, என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய போயிட்டு இருக்கு. சோ இங்க வந்து அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வந்து தலைவராக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் ஊகங்கள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில என்ன சார்? இப்ப டெல்லியில உங்களுக்கு நிறைய சோர்ஸ்கள் இருக்கும். சோ அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போகுது. மத்திய பாஜகவுடைய தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இன்னும் கூடிய ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக, குறிப்பாக ஜூன் 15 பிறகு, ஏன்னா அது வரைக்கும் வட இந்தியாவில் ஒரு இனாஸ்பீஷியஸ் மந்த், ஒரு ஆஷாடா மந்த் சொல்லுவாங்க இது இந்தியில. அதனால ஜூன் 15க்கு அப்புறம் மத்திய பாஜகவில் நிதின் நபீனுக்கு கீழே அண்ணாமலை அவர்கள் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு செயலாளரானாலும் ஆகலாம் என்பதுதான் டெல்லியில் சொல்கிறார்கள். அமித்ஷா ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பல கூட்டங்களில் அவர் முதுகில் தட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்த பொழுது எவ்வளவு கர ஒளி வந்தது, கைத்தட்டல் வந்தது என்பதை பிரதமரும் அமித்ஷாவும் பார்த்திருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கும். இரண்டாவது, நேற்று நைனா நாகேந்திரன் நிதின் நபீனை பார்த்திருக்கிறார். BL சந்தோஷம் கூட இருந்தாரா, தமிழ்நாடு பற்றி அலசி விவாதித்திருக்கிறார்கள். இருப்பினும் நைனா நாகேந்திரன் அவர் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும், டிடிவி தினகரன் இதுவரைக்கும், அன்புமணி ராமதாஸ் இதுவரைக்கும் என்டிஏல இல்லைன்னு சொல்லல. என்டிஏ தான் இருக்காங்க. அது மட்டும் நைனா நாகேந்திரன் தொடர்வார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய விலாவாரியான ஒரு கருத்துகள், வரக்கூடிய செய்திகள். நைனா நாகேந்திரனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா இப்போ பாஜகவிற்கு 2029 தான் முக்கியம். ஆனால் நகராட்சி ஊராட்சி தேர்தல் வர இருக்கிறது, பஞ்சாயத்து தேர்தல் நவம்பர் மாதம் 2026. அப்பொழுது கண்டிப்பாக பாஜக தனிமையிலே போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அல்லது நைனா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் நாளை மறுநாள் சந்திக்க இருக்கிறார், நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். அப்பொழுது இதெல்லாம் விசாரிப்பாங்க. இதற்கு அடுத்தபடியாக இடி அமலாக்கத்துறையில இருந்து 2 சம்மன்கள் தமிழகத்திற்கு வந்திருக்கு. குறிப்பா 5 வரப்போகுது மொத்தம். இப்பதான் 2 வந்து 3 பாக்கி இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பான ஒரு வழக்கு ஒன்றும், அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய தொடர்பான ஒரு வழக்குக்கும் அனுமதி கேட்டு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்காங்க. என்ன நடக்கவிருக்கு? ஆட்சிகள்லாம் மாறிடுச்சு, வேற அவங்க கையில அதிகாரம் வேற இல்ல. அவங்களுக்கான பிடி வந்து இன்னும் இறுக்கமா ஆக போதா? ஒண்ணு வச்சுங்க, தமிழ்நாடை பொறுத்த மட்டும் ஆதவ அர்ஜுனா மந்திரி சொல்லி இருக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் ஒரு விண்டிக்டிவா இருக்க மாட்டோம். ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல கடுதாச்சு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாங்க பண்ணிடுவோம். இது கரூர் கேஸ் இல்ல, இது சிபிஐ தான் பார்க்கணும். இது வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ், அப்ரூவல் வேணும். ஏன்னா ஸ்டாலின் வந்து மந்திரியா இருந்தபோது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்டையும் சிபிஐ கிட்டையும் தமிழ்நாடு வந்து அந்த உத்தரவை வாபஸ் படிக்கிறது, எங்களுக்கு அந்த இது வாண்டான்னு எழுதிட்டாரு. யாரு? ஸ்டாலின் வந்து மத்திய அமைச்சருக்கு எழுதிட்டாரு, எங்களுக்கு சிபிஐ நாங்க வித்ட்ரா பண்றோம், சென்னையில வாண்டா தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப விஜய் அதை கொண்டுருவாரு உள்ள கொண்டுட்டாருன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கண்டிப்பாக, சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக விஜயனுடைய அனுமதியின் கூறு சிபிஐக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதுவார். ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக அது செவ்வாய்க்கிழமைக்குள்ள வந்துடும் சொல்றாங்க சில அதிகாரிகள் வட்டத்துல. நாங்க சாங்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் கொடுத்துட்டோம்னு. அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்களையும் ராஜ கண்ணப்பனையும் வாங்கன்னு தோல் மேல கை போட்டு ஆக்ஷன் போவாங்க, கைது செய்வதற்கான ஆயத்தங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓரிரு வாரத்தில் நடந்துவிடும். நிறைய அமைச்சர்கள் மீதே இருக்கு நினைக்கிறேன். 13 இப்ப 5 வரப்போகுதுன்னு சொன்னேனே, வரிசையா வந்துட்டு இருக்காது. இது கவர்னர் கொண்டு பர்மிஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா போதும். அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் தமிழக அரசியலில். இப்ப பாருங்க, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது நவம்பர் டிசம்பர்ல. அதுக்குள்ள விஜய் தன்னுடைய ஆளுமையை காண்பிக்க வேண்டும். நான் அரசாங்கத்தில் வந்தால் பண்ணுவேன்.
இப்போ கரூர் ஸ்டாம்பீடு மோதல்ல 47 பேர் மரணம் அடைந்தார்களே, அதற்கு தமிழக அரசாங்கமும் காரணம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் காரணம், விஜயும் காரணம் என்று சொன்னார்களே. ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல அப்ப விஜயனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதற்கான தயாரிப்பு அனுப்பாங்க. அதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முன்னாடியே நிச்சயம் இதை பத்தி பேசிடுவாங்க. அப்போ விஜய் டெல்லிக்கு வரும்போது கூட அமித்ஷா அவர்களிடம், பிரதமரிடம் கரூர் விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவார் என்பதுதான் என்னுடைய செய்தி. ஓகே, இங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இப்ப விஜய் அவர்கள் கூட போயிட்டாங்க. விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே பங்கேற்றுட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு திமுக தனித்து விடப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலயுமே வந்து இவங்க தனிச்சுதான் களங்காண போறாங்களா திராவிட முன்னேற்ற கழகம்? சோ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இண்டி கூட்டணியில இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படுது. அப்ப இண்டி கூட்டணியில வெளில வந்துருவாங்களா திமுக? அப்ப பாஜக போயிடுவாங்களா? இண்டி கூட்டணியில விஜய் வருவாரா? இண்டி கூட்டணிக்கு இறுதி நடத்திட்டாங்களே டெல்லியில. எப்படிங்க அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டா நான் இல்லைன்னுட்டு. இப்ப இன்னொன்னு கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இண்டி கூட்டணிக்கு தலைவர் யாரு? ஸ்டாலின். அதுல இருந்தவங்க யார் யாரு? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், MDMK, அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள், எல்லாருமே அந்த பக்கம் போயிட்டாங்களே. இது என்ன, இது வந்து இப்ப திமுக ஆட்சி நடக்குதா? இந்த ஒரு திமுக ஆட்சி நடக்குதா? அல்லது இன்னைக்கு திருமாவளவனுடைய பேட்டியை பார்த்தா அவரே ஒரு குழம்பு கிடக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நாங்க தமிழ் வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இல்லை என்கிறார். என்ன அர்த்தங்க அது? அது என்ன இப்படி சொல்றாரு? அப்புறம் நான் ஒன்னே உங்களை கேட்கிறேன், இது என்னதுங்க? இது ரிமோட் ஸ்டாலின் கையில இருக்குது, விஜயனுடைய ரிமோட். ஸ்டாலின் அப்படி அமைக்கலான்னா போடுங்க கவர்மெண்ட். ஏன்னா இது ஸ்டாலின் கையில இந்த ரிமோட் இருக்கு. அதை எப்படி அவர் என்ன அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு எல்லாரையும் அங்க. நீ தமிழ் வெற்றி கழகத்தை உட்காந்து குழப்பி விட்டு வருவாங்க பாருங்க. ஏன்னா திருமாவளவனுடைய நிருபர் கூட்டத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மனதில் இதுவா இருக்கு. விஜயனுடைய வெற்றியை சாதாரணமாக நினைக்க முடியாது. விஜயனுடைய வெற்றி என்பது மிக மிக தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி அடித்து விட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாய்ப்புகள் என்னவா இருக்கு? இனி வரக்கூடிய அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே ஒரு அணியினர் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இது திரும்ப ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னுமேலுமே வந்து ஒரு பிரிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்த நாகணும். இப்ப பெரிய நாமத்தை போட்டாரு நம்ம வேலுமணிக்கும் CV சண்முகத்துக்கும் விஜய். அதனால இவங்களோட இருந்தாக்கா அது இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாரு வேலுமணி. என்ன இருந்தாலும் சரிங்க, எடப்பாடி பழனிசாமியை நான் பொதுச் செயலாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்களே. இப்ப பாருங்க, விஜய்க்கு 2 கையில லட்டு, இங்க லட்டு, இங்க ஒரு லட்டு. இப்ப இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் வெளில போயிட்டான்னு வச்சுங்க, ரெடியா இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே உள்ள வந்தாலும் வந்துருவாரு. ADMK உள்ள, இது தமிழ் வெற்றி கழகத்துக்கு உள்ள நல்லபடியா இருந்துடும். இந்த திருமாவளவன் குழப்பத்தை பாத்தீங்கன்னா, நாங்களாம் மந்திரி சபை ஆசை இல்லை, ஆனா மந்திரியை உள்ள வச்சுட்டாரு. திமுக கூட்டணி இருக்குங்கிறாரு. இப்ப தமிழகத்தில் இந்திய அலையன்ஸ் என்பது கிடையாது. அதே மாதிரி அகில இந்திய அளவில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் எப்படி திமுக முதுகில் கத்தியை குத்தி ராகுல் காந்தி திமுகவிலிருந்து சிதைத்து விட்டாரோ இந்தி கூட்டணி, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் மகாராஷ்டிராலையும் ஜம்மு காஷ்மீர்லயும் ஜார்க்கண்ட்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் இந்தி கூட்டணி என்பது இல்லவே இல்லை. இந்தி கூட்டணிக்கு இறுதி சடங்கு நடத்திட்டாங்க. இந்தி கூட்டணி இருந்தேன்னு இல்லாட்ட அதுல போய் விஜய் எப்படி சேருவாரு? இப்ப விஜய் சேர்ந்தாருன்னா மீதி பரியான புதுசா சேரணுமோ இல்லையோ? அப்ப விஜய் இந்தி கூட்டணி இல்லைன்னு திமுக அது வரைக்கும் சொல்லலையே. அதே மாதிரி அண்ணா திமுகவோ டிடிவி தினகரனோ அன்புமணி ராமதாஸோ நாங்க என்டிஏல இல்லைன்னு சொல்லலையே. ஸோ இதுதான் ஒரு லார்ஜர் பிக்சர்னு நினைக்கிறேன் துவாரகேச்சர். ஓகே சார், ஓகே. இதுவரை அடைந்து தமிழக அரசியல் குறித்து ரொம்ப விரிவா பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.